ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கருவாடு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கருவாட்டு குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல நம்ம கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்ச நேரம் நான் சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணிக்கிறேன். நான் வெள்ளரா கருவாடு எடுத்திருக்கேன். இதுக்கு புளி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த புளி ஊற வச்சதுலேயே நான் ஒரு தக்காளி போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் வடகம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது கூடவே நான் ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சோம்ல, அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பெரிய ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் சொல்லுவாங்க இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளரா கருவாடுன்னு சொல்லுவாங்க, நான் அந்த கருவாடு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தட்டை போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்திருக்கு. நல்லா சுண்டி கட்டியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.